அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாத்துக்காகவும் அருமையான ஒரு மட்டன் கேசிநட் கிரேவி உங்களுக்கு செய்து காணிக்க போகிறேன். அருமையாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்குறேன். தண்ணி சூடாகிட்டுருக்கு. அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்கிறேன். அதோட சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் மட்டனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கர் லீடு போட்டு விசில் போட்டு 3 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கேசிநட் மட்டன் கிரேவிக்கு ஒரு மசாலா உண்டு. அந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் குருமிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் குறவா வெந்தயம், 1 இன்ச்சு பட்டை 3 சேர்த்துருக்குறேன், 5 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ. இதை 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இதோட நான் 4 கிராம்பு, கொஞ்சம் கருப்பேலும் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. இதை ஆற விட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்குறேன். அதில் 1 கையளவு கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லையா? இப்போ லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுறலாம். வதங்கட்டும். வெங்காயம் வதங்க விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதோட சின்ன வெங்காயம் 1 கப்பு நிறையா எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு அதோட மீடியம் சைஸ் தக்காளி 2, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பட்டைத்தூள் ஏலக்காய் தூள் கலந்தது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் இல்லையா? இப்போ ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு விட்டுறலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். வறுத்து பவுட்ரு பண்ண மசாலா பொடி இது போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி இன்னுமே நம்மளுக்கு திக்காகணும். அப்போ 1 நிமிஷத்தில் திக்காயிரும். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அருமையான ஒரு மட்டன் கேசிநட் கிரேவி உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம சின்ன வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் தாராளமாக சேர்த்துருக்குறோம் இல்லையா? டேஸ்ட் இல்லாமல் இருக்குமா என்ன சொல்ல? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் போடுங்க. நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே வறுத்த முந்திரி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த முந்திரி கிறிஸ்பினஸ் இருக்கணும் இல்லையா? அதனால் கீ ரைஸ் அல்லது தேங்காய் பால் ரைஸோட இந்த மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் வச்சாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லின்னு சொல்லிட்டு அதுக்குமே இது சூட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.